ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்குது ரோப்ளாக்ஸ் டேட் ரைஸ். வாங்க காய்ஸ், உள்ள போலாம். லோட் ஆயிட்டு இருக்கு காய்ஸ். வந்தாச்சு பாத்தீங்கன்னா. வாங்க காய்ஸ், வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் கோல்டு வித்துறேன். ஜோன இது பாத்தீங்கன்னா ஜோனத் வந்து இவன் தான் என் தம்பி. ஹலோ காய்ஸ். சரி, நான் போய் கோல்டு வித்துறேன்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை தான் பண்ண போறோம். அவன் ஜோனா, நீ கோல் வாங்கிக்கூடா உன் காசுல. ஆமா, நீனும் ஒரு கோல் வாங்கிக்கோ. நான் கோல் வாங்கிக்கிறேன். நான் கோல்லாம் வாங்கல, நீ வாங்கிக்கோ. சரி, அப்ப நானும் ஒரு கோல் வாங்கிக்கிறேன். நான் ஒண்ணுதான் வாங்க முடியும். நம்ம ஜோனா பாத்தீங்கன்னா மைனர் கிளாஸ் வச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஸ்டார்டிங்கே 2 கோல் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அதோட ஒரு பிகாக்ஸும் கிடைச்சிடும். அதோட பிகாக்ஸும் கிடைச்சிரும். வாங்கி தர போறோம் மைனர் கிளாஸ்ல வேற ஏதாவது கிளாஸ் வாங்கி தருவோம். சரிப்பா, நம்ம போயிட்டு எனக்கு கன் வாங்குறது, நான் கட்டி ஏதாவது வாங்கிடுவான். நான் போயிட்டு ஆக்ஸ் வாங்கி விட மாட்டேன். இது பேண்டேஜ் வாங்கிக்கலாம். சரி, பேண்டேஜ் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டு பேண்டேஜ். நீ தான் வாங்கியாங்க, எந்த காசு இல்ல. 3 வாங்கிக்கோ. ஓகே, இல்ல 2 போதும். ஓகே, கேட்டு எடுத்து போட்டு வந்தோம். ஓகே, நானே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். சரி, போலாமா? இது பேனர் எடுத்து வச்சிடுறா. பேனர் எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் காய்ஸ், நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெட் சொல்லாதீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் சொல்றேன். பேனர் எடுத்து வச்சு அடக்கணும். இங்க வாணுமே காய்ஸ். இப்ப நான் ஒரு ட்ரிக் சொல்ல போறேன் காய்ஸ். இங்க பாருங்க, எப்படி நிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்க போயிட்டு இப்படி ஜம்ப் பண்ணீங்கன்னா அதுல ஏறிடலாம். கரெக்டா அந்த சீட்டுக்கு இருங்க காய்ஸ், எனக்கு வர மாட்டேங்குது. ஐயோ, நான் வரேன். இப்ப பாரு, பாருங்க, பாத்தீங்களா, அவன் போய் ஏறிட்டான். இது வந்து ஒரு ட்ரிக் தான். டப்புன்னு ட்ரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஜூனை வந்து ஏதாவது ட்ரிக் சொல்றானா, அங்க போய் பார்க்கலாம். நீங்க கரெக்டா இந்த இடத்துல இங்க ஒண்ணு வெல்ட் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா அங்க கரெக்டா வெல்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு எடுத்துட்டு வந்து போடுறோம். உங்க பாடி இப்படி சைடுக்கு போற மாதிரி ஒரு கேப் இருக்கணும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, சைடுல போற மாதிரி வந்து வைக்கிறது வந்து சின்ன நடுவுல ஒரு கேப் இருக்கும். அதுலயும் நம்ம சைடுல எப்படி உள்ள போற மாதிரி. ரொம்ப சின்ன கேப்பா வச்சுட்டான், இல்ல கொஞ்சம் பெரிய கேப்பா வச்சிட்டோம்னா இப்படி சைடா வந்து இப்படி உள்ள போயிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். சாமினால வர முடியாது, நம்மளால உள்ள வர முடியும். இப்படி சைடா வந்து இப்படி வரலாம். சைடா வந்து. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்றோம் கைஸ். நாங்க சாம்பி ஏதாவது உங்களை தொடர்ந்து நான் இது மேல இப்படி ஏறி நின்றுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை எதுவும் அடிக்க முடியாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். சரி, நாங்க போறோம் நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே நாங்க தான் கண்டுபிடிச்சோம். சரி, இப்ப நாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போறோம். போற வழியில கோல்டு எதாவது கிடைச்சாலும் நல்லா இருக்கும் கைஸ். இதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியும். இங்க என்னமோ ஸ்டோன் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியலையே. சொல்லுவோம். நீங்க அந்த சைடு பாத்துக்கோ. சரி, நைட் ஆயிடுச்சு. நீங்க இருக்கு நாளை நைட் ஆயிடுச்சுனா அந்த மாதிரி நிறுத்திடுங்க கைஸ். ஏறிங்கடா, இந்த மாதிரி நிறுத்திட்டீங்கன்னா அங்க வந்துட்டீங்கன்னா வேம்பையர் வந்துட்டாரு. இந்த மாதிரி நிறுத்திட்டா வேம்பையர் உள்ள வர முடியாது கைஸ். இங்க வச்சு இந்த மாதிரி அடிச்சுடல நீங்க அவனுங்களாம். டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துல இருந்து வருவானுங்க, கன்ஃபார்ம் வருவானுங்க. நம்ம நைட் டைம் மட்டும் இங்கே நிறுத்திட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் கைஸ். கைஸ் போடு இப்ப நல்லா கம்மி பாருங்க கைஸ். இப்படிதான் கைஸ் அடிக்கணும். ஓகே கைஸ், ஓகே கைஸ், வேம்பியர்ஸ்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நைட்டு முடிஞ்சிச்சா? அதனும்
இது நைட் இல்லடா, இது வேம்பயர் பயமே. ஓ அதனாலதான். சரி இது ட்ரெயின் எடுறாரு. ட்ரெயின் எடுக்க போறேன் கைஸ், நான் போயிடலாம். நைட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கூட நீ ட்ரெயின்ல ஏறிட்டீங்கன்னா அடிக்க முடியாது. இந்த மாதிரி போர்டு மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மட்டும் இந்த ஜன்னல் வழியா ஏறி வரும். ஜாம்பிஸ் மட்டும் ஜன்னல் வழியா ஏறி வரும் गाइस. இது மேல ஏறி நின்னுட்டீங்கன்னா போல. இது மேல ஏறி நின்னுட்டீங்கன்னா அடிக்க முடியாது ஜாம்பிஸ்னாலயும். பாத்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கு गाइस. இங்க வில்லேஜ் இருக்கு, ஆனா இப்ப லூட் அடிக்க வேணாம் गाइस. வில்லேஜ் இருக்கு, லூட் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப நைட்டா गाइस, நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரே ஒரு வில்லேஜ் மட்டும் லூட் அடிக்க போறோம். அப்புறம் உங்களுக்கு இது ஒரு ட்ரிக் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் வில்லேஜ் குட்டியா இருக்கும், அதனால நீங்க ஈஸியா அடிச்சு முடிச்சிடலாம் ஜாம்பிஸ், ரொம்ப கம்மி. ஆமா गाइस, ஃபர்ஸ்ட் வில்லேஜ் குட்டியா இருக்கும், அடிச்சு முடிச்சலாம். ஒரு யூ டர்ன் இருக்கு பாருங்க, நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த மாதிரி மேலே ஏறி நின்னுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஜாம்பிஸ்லாம் வந்தாலும் நம்ம அடிக்க முடியாது ஜாம்பிஸ்னால. இப்போ பாருங்க, கன்ஃபார்ம் ஜாம்பிஸ் வரும். அப்படியே ஜாம்பிஸ் மட்டும் ஜன்னல் வழியே ஏறி வரும் गाइस. ஓகே गाइस, நான் வந்துட்டான் பாருங்க. இங்க பாருங்க, ஜன்னல் வழியே ஏறி வரும், ஆனா நம்ம அடிக்க முடியாது பாருங்களேன். ஆனாலும் நம்மள அடிக்க முடியாது அவனால, பாத்தீங்களா गाइस. ஆனா நம்ம அடிச்சு கொண்டா ஃபியூலா போயிடும், அதுதான். இது கொஞ்சம் ஓபியான கிளிட்ஸ்னு தான் சொல்லுவேன். இப்போ வேணுங்க, அங்க ஒரு ஜாம்பி வரான், ஏறி வருவான், அவன் நம்ம அடிக்க முடியாது. அதுதான் गाइस, செதுறான். இப்படிதான் गाइस நைட்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணணும், இல்லைன்னா ஃபியூல் காலி ஆயிடும் உங்களுக்கு சீக்கிரமாவே. பாருங்க இங்க வரான். அதுதான் गाइस, ஃபியூலா போயிடுவான் அந்த மாதிரி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா. இந்த நைட்டு மட்டும் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காலையில ஆக போகுது गाइस, முடிஞ்சிச்சுன்னா போயிடலாம் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு. நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் லூட் அடிக்க போறோம். லூட் அடிக்கணும் गाइस, வில்லேஜ் மறந்துட்டேன் गाइस. லூட் அடிச்சிடலாம் வில்லேஜ. ஓகே ஓகே, அங்க வராம போயிடுச்சோம் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே காலையில ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெனி கொஞ்சம் முன்னாடி போலாம். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போனா ஜாம்பிஸ்லாம் எந்திரிச்சிருவானுங்கடா, தூங்கிட்டு இருக்கானுங்க அவங்க. எதிரி குச்சி போயிடலாம், அப்படியே போயிடு. அப்படியே போயிடலாங்கிற ஜாம்பிஸ் எந்திரிச்சிட்டானுங்கண்ணா, எந்திரிச்சு நடக்கிறானுங்க, அடிச்சு போட்டுடலாம். இது போதுமா? அவங்க ஏழுதா பரவாயில்ல, முன்னாடி போயிடலாங்கிற. பாத்தியா எவ்வளவு லெஸ் ஜாம்பிஸ். அவ்வளோதான்டா, நிறுத்தி வச்சுடா. ஃபர்ஸ்ட் இங்க ஜாம்பிஸ்லாம் நம்ம முடிச்சிடலாம் அந்த டிப்ஸை வச்சுட்டு. வர போடு மண்டையில போடு, மண்டை இந்த கிளிச் ஆயிட்டாங்க, வந்துட்டான். அதாங்க செத்துட்டாங்க. அவனை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபியூல். ஐயோ ஐயோ, என் சவாலை தெரியாம டிராப் பண்ணிட்டேங்க. எடுத்துட்டேன், நான் டிராப் பண்ணி அப்படியே ஃபியூல போடலாம் गाइस. வந்து நம்ம இதை லூட் பண்ணோம் गाइस. ஆர்னர் அடிடா ஜோனோ. ஆர்னர்ஸா யாரும் எழுத மாட்டாங்க. எழுத மாட்டானுங்களா? அடி வச்சு வர. நீ டிரைவர் சீட்ல உட்கார்ந்தா நல்லா ஹார்ன் அடிக்க முடியும் நினைக்கிறேன். ஐபடி நல்ல ஆன் முடியல. அப்ப நம்ம ஆர்னர் கிளிச் ஆகுது गाइस. ஓகே ஜோனோ இறங்கிடலாமா? ஜோனோ இறங்கிடலாமா? இறங்கிட்டேன் गाइस. இதுக்கு மேல அவள்தான், எல்லாரையும் அடிச்சுட்டு அவள்தான் முடிய போறாங்க. இறங்கியாச்சு. ஜோனோ இறங்கிட்டியா?
போயிட்டியா? எங்கடா அவனை காணும் இங்க? அதான் கைஸ் போட்டாச்சு கைஸ். ஒருத்தனை போடுதலையாச்சு கைஸ். ஜோனத்து பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறான். ஒருத்தனா போடுதல் இல்ல கைஸ், கம்மியா தான் இருக்கானுங்க. கொஞ்சம் நவுந்துட்டு அடிங்க கைஸ், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவனா அடிக்க முடியாது, அதுதான் கைஸ். நம்ம ஒருத்தனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கைஸ். ஜோனோ எல்லாம் முடிச்சிட்டானுங்கடா. ஜோனோ போச்சு ஜோனோ எல்லாம் முடிச்சிட்டானுங்கடா. ஓடுறா ஜோனோ, ட்ரெயின்ல ஏறிடு. கைஸ் எல்லாம் முடிச்சிட்டானுங்க. அவனுங்களாம் அப்படியே உள்ளே ஏறுவானுங்க, அப்படியே அடிச்சு முடிச்சிடலாம் கைஸ். ஜோனோ செத்துட்டியா? நம்ம ஜோனோ செத்துட்டாரு போல. வேறுபடா கைஸ் கைஸ் நார்மல் வருது கைஸ். அடி கைஸ் நம்மளும் செத்துருவோம் போல கைஸ். ஐயோ கைஸ் செத்துனோம் கைஸ். சரி கைஸ் ஒன்றும் இல்லை, செகண்ட் பார்ட் நம்ம ஜெயிக்கணும் கைஸ். கண்டிப்பா செகண்ட் பார்ட் போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே பாய் கைஸ். பாய் பாய்.